மேஷ ராசிக்கு நடைபெறுகின்ற சுக்கிர பயிற்சி எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். 2ஆம் இடம் தனஸ்தானம். அவ்விடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு தனாதிபதி. அப்படிப்பட்ட தனாதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனாதிபதியே சனீஸ்வர பகவான் அவருடைய 3ஆம் பார்வையாக சுக்கிரனை சனி பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. ஏற்கனவே பல்வேறு பதிவிலே கூறியிருக்கின்றேன். மேஷ ராசி சகோதர சகோதரிகளுக்கு 12லே சனி இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் 7.5 பாதிப்பில்லை, ராகு கேது பெயர்ச்சி வரை. எனவே சனியுடைய பார்வை சுக்கிரன் மீது இருப்பது உங்களுக்கு சிறந்த தனயோகத்தை கொடுக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. எனவே இவற்றிலே நீங்கள் பல்வேறு விதமான யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு வார்த்தையிலே இனிமையும், உங்களுடைய சொல் வாக்கு எப்பொழுதும் செல்வாக்காக மாறக்கூடிய ஒரு சிறப்பான தருணங்களாக இந்த 27 நாட்கள் உங்களுக்கு அமையும். தன லாபம் மற்றும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப மாற்றங்கள், இவையெல்லாம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலமாக இந்த 27 நாட்கள் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் மற்றும் சுப காரியங்கள் மட்டுமல்லாமல் மனதுக்கு ஏற்றவாறு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்று மொத்தத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். எனவே மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த 27 நாட்கள் சகல விதத்திலும் மேன்மையான யோகத்தையும் மகிழ்ச்சியான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் இருக்கின்றது, கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.